சாப்பிட்றதுக்கு எங்க வெளில போலாமா? மாமா பா நீ என்னப்பா இங்க? நீங்க 2 பேரும் என்ன இங்க இருக்கீங்க? என்னடா சொல்லுவோம் அப்பா இங்கே கூட்டு வந்திருக்கிற? முத்து கார் டியூ கட்டுற ஃபைனான்ஸ் கம்பெனி கூட்டு போன்னு சொன்னாரு, அதான் கூட்டு வந்தேன். எதுக்குப்பா? உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கார் வாங்கணும், ஃபினான்ஸ் தேவைப்படுதா? அது இல்லப்பா, உன் காருக்கு டியூ கட்டுறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஏன் காருக்கா? நீ ஏன்பா கட்டுற? அதான் உங்க அண்ணன் நடிகருக்கு காசு கொடுத்தான்ல. பா அது நீ நடிச்சு உழைச்ச காசுப்பா. என்னடா பெருசா உழைச்சிட்டனுமா? அந்த விளம்பரம் எடுத்தவங்க அங்க நில்லு இங்க நில்லு அப்படி நில்லுன்னு சொன்னாங்க. என்ன அவ்வளவுதானே? பா நீ தான்ப்பா அங்க இருக்கிறதுலே சூப்பரா நடிச்ச. எனக்கு தெரிஞ்சே அந்த மனோஜ் உனக்கு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்கணும். இந்த 25,000 கொடுக்கல. அதுவும் கரெக்ட் தான்ப்பா. அவன் இதே ஆட்டையை போட தானப்பா பார்த்தான். எப்படியோ நம்ம பேசி வாங்கிட்டோம். நீ இதை உன் செலவு வச்சுக்கப்பா. எனக்கு என்னடா செலவருக்கு போகுது? அப்படியே இருந்தாலும் பென்ஷன் வருது, நீ வேற கொடுக்குற, அது பத்தாதா? இந்த காசு பேங்க்ல இருக்கிறதுக்கு உனக்கு கடன் அடைக்கிறதுக்காவது உதவட்டுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. தனியாடா எத்தனை நாளைக்கு நீ எல்லாத்தையும் பார்த்துக்குவ? எத்தனை வருஷம் உழைச்சாலும் கடனு வட்டிக்குன்னு போகுது. நீ வாழ்க்கையில முன்னேற வேண்டாமா? அன்னைக்கு கடையில் சொன்னப்பார், 3ஆம் தர மக்களா காட்டுறாங்கன்னு. அதை நானும் மீனாவும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. பா நீ ஏன்பா ஃபீல் பண்ற? நாங்களும் வாழ்க்கையில மேல வருவோம்பா உழைச்சு. ஆமா மாமா, எங்க உழைப்பு மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? ஆனா உங்களுக்காக நான் ஏதாவது உதவி செய்யணும்ல. கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டிங்கன்னா அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கலாம். இந்த மாச பணத்தை நான் கட்டிடுறேன். நானும் அதுக்கு தான் வந்தேன். ஆனா எனக்கு முன்னாடியே மீனா பணத்தை கட்டிட்டா. முத்து நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. உனக்காக சிஸ்டரும் அப்பாவும் கடனை கட்ட வந்திருக்காங்க பத்தியா? கரெக்டா செல்வம். இந்த விஷயத்துல நான் அதிர்ஷ்டம் தான் பண்ணியிருக்கிறேன். இப்படி மாறி மாறி பாசம் கட்டுறதுக்கு எனக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அப்பா, மீனா, பாட்டி, நீங்க இப்படி எல்லாரும் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இப்பவே கோடீஸ்வரர் மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மாமா நான் பணம் கட்டிட்டேன், நீங்க கட்ட வேண்டாம். சரிம்மா, அடுத்த மாசத்துக்கு இப்பவே நான் பணம் கட்டிடுறேன். பா அதெல்லாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாம்ப்பா. அப்புறம் நம்ம நடிச்சு உழைச்ச எல்லா காசையும் வட்டிக்காரனே எடுத்துக்குவோம்ப்பா. நம்ம கையில எது நிக்க வேணாம். சரி, அப்ப அடுத்த மாசம் நான் தான் வந்து பணத்தை கட்டுவேன். சரிப்பா, அது அடுத்த மாசம் பாத்துக்கலாம். வா வீட்டுக்கு போலாம். சரி வாங்க. ஏங்க நீங்க போயிட்டு வாங்க, நான் பார்வதி ஆண்டிக்கு பூ கொடுக்கணும், போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. வண்டி எங்க நீ பண்ண? அதுவும் அங்க விட்டுருக்கேன் பாருங்க. சரி பார்த்து போயிட்டு வா. ஹெல்மெட் போட்டுக்கோ. போயிட்டு வரேன் மாமா. பார்க்கறதே அப்பா அம்மா.